ஒன்றும் யோசிக்காது. நம்ம தானே ஆசை, இப்போ நம்மளும் ஆசைப்படுத்திடுறோம். ஒன்றும் யோசிக்காது. இந்த மாதிரி அப்படி தான் எல்லா ஓட்டம் நமக்கு தான். சாயங்காலம் பார்ப்போம். என்ன நம்ம பயிலாச்சே, இன்னும் வீட்டு போட போகாமல் இருக்கான். வா என்னன்னு போய் கேட்போம். வாங்கண்ணே. தம்பி வணக்கம். தம்பி ஓட்டு போட போகலையா? அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னப்பா இப்படி யோசிக்கிறேன்னு சொல்கிறேன். உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, நீ எல்லாம் நமக்கு தானப்பா ஓட்டு போட்டீங்க இவ்வளோ காலமோ? அண்ணன், அன்னைக்கு இருந்து ஒரே தலைவர் வேணும்னு சொல்லி தாத்தேன் பாட்டேன் எல்லாருமே யோசிக்காம போட்டதுனால தான் இந்த வாழ்க்கையே வீணா போச்சுண்ணா. அப்பா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு இலவசம் நாங்கள் கொடுத்துருப்போம். இலவசம் எவ்வளவு இது கொடுத்துருக்குறோம். நீங்களாம் இப்படி சொன்னால் எப்படிப்பா நாங்கள் பண்ணுறது? ஆனால் உண்மைதான், நீங்கள் இலவசம் கொடுத்தது உண்மைதான். இலவசம்னு சொல்லி எங்களுக்கு இலவசத்தை கொடுத்து எங்கள் புத்தி மழுங்கி போச்சே தவிர எங்கள் வாழ்க்கை என்ன வரைக்கும் ஜெலிக்கிறேன்னு. என்ன ஜெலிச்சிச்சு? என்ன இலவசமாக கொடுத்தீங்க? இலவசமாக படிப்பு கொடுத்தீங்களா? இலவசமாக மருத்துவம் கொடுத்தீங்களா? இல்லை இலவசமாக எங்கள் பிள்ளைங்க நல்லா படித்த பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் சீட்டு கொடுத்தீங்களா? எதுவுமே இல்லையேன்னு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எங்கள் வாழ்க்கை வீணாக போனதே மிச்சம். எங்கள் தலைமுறை தான் வீணாக போயிடுச்சே தவிர அடுத்து வர தலைமுறையாவது நல்லா இருக்கட்டுமேன்னு யோசிச்சு நல்ல தலைவன் யார், அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கத்தானே உட்காந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் எத்தனை வருஷம் மக்களை ஏமாற்ற இந்த கையில் மை வைக்கிறவங்க தானே. அதுக்கப்புறம் 5 வருஷம் மக்களாகிய நாங்கள் உங்களை தேட வேண்டியது. ஒன்று நீங்கள் மாறிடணும், இல்லை மக்களாகிய நாங்கள் உங்களை மாற்ற வேண்டியது. மக்களெல்லாம் இப்படி யோசிக்க ஆரம்பித்தா நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு வீரல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.